நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மதிவேந்தன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை சுட்டிக்காட்டினார். கூட்டு குடிநீர் திட்டம், புதிய புறநகர் பேருந்து நிலையம், இளைஞர்களுக்கான டைடல் பார்க், LED தெருவிளக்குகள், தார் சாலைகள், சிறுவர் பூங்கா மற்றும் மினி ஸ்டேடியம் போன்ற பல திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் மக்களின் தேவைக்கேற்ப மேலும் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நம்ம 5 ஆண்டுகள்ல இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் ரொம்ப விளக்கமா இன்னைக்கு அழகாக எடுத்து கூறினாங்க. நம்முடைய ஆட்சியில மகளிருக்கான திட்டங்கள் எதற்காக? உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகணும். எல்லா ஊர்ல இருக்கிற மாதிரி சேலம், கரூர், நாமக்கல் இருக்கிற மாதிரி, ஈரோட்டில் இருக்கிற மாதிரி புறநகர் பஸ் ஸ்டாண்ட். அங்கிருந்து வெளியூருக்கெல்லாம் நீங்க போய்க்கலாம். வெளியூருக்கு போயிட்டு உங்க சொந்தங்களை பார்க்கலாம். சொந்தங்களும் இங்க வரலாம். யாரும் ஆன்லூர் கேட்ல எந்த வசதியும் இல்லாத இடத்துல யாரும் அவஸ்தைப்படுத்தவில்லை. நம்ம இருக்கிற வசதி எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? கூடுதல் வசதி தான் பண்ணி தருவோம். அதான் திமுக ஆட்சி. மக்கள் சுகமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்களுக்கான தொடர்ந்து அடிப்படையான வசதிகள், வளர்ச்சி பணிகள் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் செய்து கொண்டே இருப்போம். நாங்க பொய் வாக்குறுதிகள் சொல்ல மாட்டோம். சொன்னா செஞ்சிருவோம். சில விஷயங்கள் ரொம்ப சுலபமா நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் முடியலன்னா கூட அதுக்கு மாற்று வழி என்ன, அதுக்கு வேற என்ன வழி அப்படிங்கிறதையும் நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம். அதனால நீங்க எப்பயுமே எங்களோட உறுதுணையா இருக்கணும். நாங்க எப்பயுமே உங்களுக்காகவே உறுதுணையாக எப்பயுமே அர்ப்பணிப்போடு செயல்படுவோம்.